இவன் பேர் ஏஞ்சல். யாராவது இந்த போட்டோ பார்த்துருக்கா இந்த செல்லுல? அப்ப என்ன அறிமுகம் இருக்கு? ஆல்ரெடி பார்த்துட்டு தானே வர நம்ம மனைவி சொல்லிட்டு இல்லையா? கடந்த 18ஆம் தேதி போன இல்லையா, நான் சொன்னது 2-3 நாளைக்கு முன்னாடி எங்க சபையில பேசினாங்க. 18ஆ எங்க தெரியல, 18ஆம் தேதி தான் எங்க சபையில பேசினாங்க. ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினாரு. 7 வார்த்தை பேசுவாங்க. அந்த ஒரு நாளைக்கு 7 பேர் பேசுவாங்க இல்லையா? இந்த வருஷம் என்ன பண்ண எங்க ப்ரொமோஷன் வந்து 1/2 மணி நேரம் டைம் கொடுத்துட்டாரு. 1/2 மணி நேரம் ஒரு சில காரியங்கள் கொடுத்து பேசுனாங்க. 3 நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரம், 8:30 முடிக்கணும் இல்லையா? ஒரு 1/4 மணி நேரம் பேசுவாங்க. அது கண்ணாடி எடுத்துங்க சார். எடு சொல்றேன். அவங்க செட் பண்ணிட்டு வந்துங்கயா. அதான் கண்ணாடி வச்சு அவ்வளவுதான். இப்ப வச்சீங்க. ஓகே போடலாம் போடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க ஒவ்வொருவரும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்க, இந்த இடத்துல வந்து இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு வாய்ப்பு தந்த தேவாதி தேவனுக்கும் எங்க ஊழியக்காரருக்கும் ஊழியக்காரர் அம்மாவுக்கும் நான் அதிகமாய் நன்றிகளை இருக்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து சேர்த்ததுக்காக ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி இருக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். வார்த்தைக்கு முன்பாக ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கூட இந்த வேலையில் ஆண்டவரே இந்த வார்த்தையை பிள்ளைகள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியா இந்த தந்த நல்ல தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. அடியாரை மறைத்து நீங்கள் ஆண்டவரை வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த குறைகள் குற்றங்கள் எது இருந்தாலும் எல்லாவற்றையும் ஏசப்பா ஒரு விசை கூட நீங்கள் மன்னித்து அடியாரை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் உங்கள் சமூகத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுத்து செலுத்துகிறேன். பெரிய காரியங்களை செய்ய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவுடன் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது 40 நாள் சிலுவை தியானம். இதோட 33 நாள் ஆகுது. இயேசு சிலுவையில் ஏன் மரிக்க வேண்டும்? இதுதான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க காரியம். இயேசு ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும்? அவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு சிலுவையில் மரிச்சது நிமித்தம் தான் நமக்கு என்ன பண்ணுறாரு? முதலாவது குறிப்பு, நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணுறாரு. எபிரேயர் 9:12 எடுத்துக்கோங்க. எபிரேயர் 9:12 எப்படியா சொல்லப்பட்டிருக்கு? வெள்ளாட்டு கடா இளங்காரை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறார். என்ன? வெள்ளாட்டுக்கடா இளங்காரை இதெல்லாம் எப்போ எதுக்கு செலுத்துவாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் பண்ணால் என்ன சாபம் பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அன்னன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? வெள்ளாட்டுக்கடா இளங்காரை இந்த ரத்தத்தை கொண்டு போய் பலியாக செலுத்துவாங்க. அதனால அவங்களுக்கு என்னென்னா தன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் உண்மையாகவே பாவங்கள் மன்னிக்கப்படுமா அப்படின்னா அது சந்தேகம்தான். பழைய ஏற்பாட்டு காலத்துலாம் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. வசதியானவங்க என்ன பண்ணுவாங்க? ஆடு மாடு பெரிய பெரிய மிருகங்கள்லாம் கொண்டு போய் பலி செலுத்துவாங்க. ஆனால் வசதி குறைவாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? புறா சின்ன சின்ன மிருகங்களை கொண்டு போய் தன்னுடைய பாவங்கள் நீக்கப்படும் சொல்லிட்டு பலி செலுத்துவாங்க. ஆனால் என்ன அப்படி தன்னுடைய பாவங்கள் ஒரு நாளும் பலி செலுத்தினால மன்னிக்கப்படாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், பிதா தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நம்முடைய பாவம் சாபம் எல்லாவற்றிலும் இருந்து நித்திய மீட்பை இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். எப்படி? பிதா வந்து சிலுவையில் தன்னுடைய ஒரே பேரான குமாரன், அவர் ஒரு பாவம் அறியாதவர், அவருக்குள்ள எந்த பாவமோ சாபமோ எதுவுமே கிடையாது, பரிசுத்த கண்டர்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய பிதா குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் என்ன பண்ணுறாரு? மரித்து ஒப்பு கொடுக்குறாரு. எதற்காக? நம்மளுடைய பாவம் சாபம் எல்லாம் மன்னிக்கப்படுமோன்னு. சங்கீதம் 130:7 இப்படியா சொல்லியிருக்கிறது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. எப்படி? அவரிடத்துல தான் நமக்கு திரளான மீட்பு இருக்கு. எபிரேயர் 7:27 யாராவது ஒருத்தர் வாசிங்க. 7:27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும்
பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஆமா, பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் என்ன பண்றாரு, பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிடுறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன பண்றாங்க, ஆசாரியர் முதற்கொண்டு ஜனங்கள் முதற்கொண்டு என்ன பண்றாங்க, பலி செலுத்துறாங்க. எதுக்காக? தன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும். நாள்தோறும் அதை செலுத்துறாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். யாரு? பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியிட்டதினால ஒரே தரம் அதை செஞ்சு முடிச்சிட்டார். இனி நம்ம பலி செலுத்த வேண்டுவதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம பலி செலுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏசப்பா நமக்காக மறிச்சு நம்முடைய பாவம் சாபத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்துட்டாரு. இதுதான் முதலாவது குறிப்பு. முதலாவது என்னன்னா, நித்திய மீட்பை நமக்கு ஏசப்பா உண்டு பண்ணிட்டார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மத்தேயு 20:28 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். எப்படி? மனுஷகுமாரன் என்ன பண்றாரு? ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். அப்போ நான் இதில் என்ன சொல்றேன்னா, முதலாவது உங்களையும் என்னையும் மீட்கும்படி சிலுவையில் அறைய தன்னை ஒப்பு கொடுத்தார். மீட்க என்றால் என்ன? மீட்கிறதுனா என்ன? அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒருவனை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவது தான் மீட்பு, இல்லையா? நம்ம யாராவது ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது விளைக்கடன் கொடுத்து அவங்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்துருவாங்க. அதுதான் மீட்புன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நான் இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னன்னா, அடிமைத்தனம்னா நம்ம சுபாவ அடிமைத்தனத்தை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். என்னன்னா, பாவம், சாபம், கோபம், எரிச்சல், பொறாமை, இவையெல்லாம் நம்ம அதுக்கு அடிமையாக இருக்கிறோன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஒரு நாளும் இல்லை. இந்த கோபம், எரிச்சல், பொறாமை, போட்டி எல்லாமே நம்மளை அது அடிமைப்படுத்திருக்கு. அது எப்படி நம்மளை விட்டு போகும்? ஒரு நாள் அது போகவே போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபோன் என்ன பண்ணியிருக்கு, நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. நம்ம தான் அதுக்கு அடிமையாக இருக்கிறோம். அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா நம்ம சுய முயற்சினால ஒரு நாள் அதுலேருந்து விடுதலை ஆகவே முடியாது. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் தான், கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் ரத்தம், அதுதான் நம்மளை இந்த பாவ சுபாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும். பாருங்க, இது எப்படி நமக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை வரும்னா, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதன் மூலமும் வேதத்தை வாசிப்பதின் மூலமும் வார்த்தையை கேட்பதின் மூலமாக தான் நம்மளுடைய சுபாவம் மாற்றப்படும். எப்படி? வேதத்தை வாசிக்கணுமா, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணுமா, பலிபீடத்திலிருந்து வர ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அது நடந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சுபாவம் மாற்றப்படும். இப்போ நான் இதை ஒரு உதாரணமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் வாசிக்கணும். அதுக்கு என்னென்னா, இந்த அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. யாராவது? மனோவாந்தியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல வேத வார்த்தை என்ன சொல்லிருக்கு, அந்த பட்டணத்தார் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஆராய்ச்சி பார்க்குறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க. நம்ம சபையில வேதத்தை வாசிக்கிறோமா? அம்மா பாஸ்டர்மா டெய்லி 2 அதிகாரம் கொடுத்து உங்களை வாசிக்க வைக்கிறாங்க. எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் 6 முறை வேதத்தை வாசித்து முடிச்சிட்டோம். எங்களுக்கு எங்கள் பாஸ்டர் சபையில் கிஃப்டெல்லாம் கூட கொடுத்தாரு. 27 நாளில் வேதத்தை வாசித்து முடித்தோம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எங்களை அப்படியாவது கூப்பிட்டு வேதத்தை வாசிக்க வச்சுருவார் எங்களோட போதகர். அப்போ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வேதத்தை வாசிக்க நம்ம சுபாவங்கள் மாற்றப்படும். ஏன்னு சொன்னால் பெரிய பட்டணத்தார் அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அதை ஆராய்ச்சி செஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்க நற்குணசாலிகளாக மாறுறாங்க. அப்போது நம்மளுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் என்ன ஆகும், வேதத்தை படிக்க அது மறைய ஆரம்பிச்சிடும், நமக்கு நற்குணம் உண்டாகும். அப்போ நம்ம அனுதினமும் என்ன பண்ணணுமா, வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன சாட்சின்னு சொல்லுவேன். எங்கள் கூட ஊழியத்தில் அவங்க ஏஞ்சல் அம்மான்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் கூட ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு கடனை குறித்து நான் சாட்சி சொல்லுவேன். இன்னொருத்தவங்க அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு பிள்ளி சொன்னிப்பு செஞ்சதுனால அதை குறித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து சாட்சி சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் சரியான முடியாது,
ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுத்து அவங்க ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க நல்ல வசதி ஆனதுக்கப்புறம் என்னாச்சு, போட்டி ஒரு வேலை ஸ்தலத்தில் போட்டி வந்ததுனால அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு செய்வினை செஞ்சுட்டாங்க, அவருக்கு விரோதமாக தொழில் நடக்கக்கூடாதுன்ட்டு. அது என்னாச்சு, அந்த அம்மாவை போய் அது ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. அந்த பிசாசு போயிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க எந்த வேலையும் செய்ய விடாதவங்களுக்கு அவங்க அப்படியே முடக்கி வச்சிருவோம். அப்போது அவங்க ரொம்ப ஒவ்வொரு நாளும் வேதனை பண்ணுவாங்களாம். பிசாசு அவங்க எதுவுமே செய்ய விடாத அளவுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுத்துவோம். அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னாரா, அம்மா நீ என்ன பண்ண, டெய்லி பைபிள் படி, டெய்லி என்ன பண்ண, வேதத்தை வாசி, பிசாசு உன்னை விட்டு ஓடி போயிடும். உண்மையாக சொல்கிறேன், அவங்க தெருவில் நின்று அதை சாட்சி சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்களோ அதை செஞ்சாங்க. டெய்லி பைபிள் படிக்க 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 என்னாச்சு, அந்த பிசாசு, அந்த சாப கட்டு, அந்த பில்லி சுனிய கட்டு எல்லாமே அவங்க விட்டு விலகி போயிடுச்சு. இன்னைக்கு சந்தோஷம் சமாதானமாக 2 பிள்ளைகளை திருமணம் செஞ்சுட்டு தெருக்களில் நின்று இந்த சாட்சியை சொல்கிறாங்க. அப்போ நம்ம வேதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். பெரியா பட்டணத்தார் போல நம்மளும் என்ன பண்ணோம், அனுதினமும் வேதத்தை வாசித்து குணசாலிகளாக மாறணும். அப்படியாய் கூட பார்த்தீங்கன்னா எபேசியர் 1:7 இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ பாவ மன்னிப்பாகிய மீட்பு யாருக்குள்ள இருந்து நமக்கு உண்டாகுது, ஏசப்பாவுக்குள்ள மட்டும்தான் நமக்கு உண்டாகுது. ஏன்னா அவருடைய சொந்த ரத்தத்தினால அவர் கழுவி நம்மளை மீட்டெடுத்திருக்கார். அவருடைய வசனமே சொல்லியிருக்கு, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அப்போ அவருடைய சிந்தையை நம்ம தனித்தவர்களாக நம்ம வாழும்பொழுது நம்மளுடைய சுபாவங்கள் மாற்றப்படும், கோபம் மாற்றப்படும், எரிச்சல் மாற்றப்படும், எல்லாமே நம்மளை விட்டு போகும். என்னுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா கடனால ரொம்ப நான் சோர்ந்து போய் எந்நேரமும் நான் ஒரு எப்படி சொல்கிறது, சமாதானமே இல்லாமல் ஒரே வருத்தத்தோடு கண்ணீரோடு தான் இருந்தேன். ஆனால் இப்போ இந்த போகிற ஆலயத்துக்கு கடந்து வந்து வேதத்தை வாசிக்க வாசிக்க சுபாவம் மாறிச்சு. இன்றைக்கி நாங்கள் சமாதானமாக இருக்கோம். சமாதானமே இல்லாத இருந்த என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் சமாதானமாக வச்சுருக்காரு. ஏன் இதை சொல்கிறேன், சின்ன சின்ன காரியங்கள் வரும், பிள்ளைகள் நிமித்தம் எரிச்சல் வரும், கோபம் வரும். ஆனால் அதையெல்லாம் கூட இன்னும் ஆண்டவர் நமக்குள்ள இருந்து மாற்றிட்டு வரணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். இதை தான் ஏசப்பா நமக்கு ஆண்டவர் நமக்கு சிலுவை நிமித்தம் கற்றுக் கொடுக்கிறார். நம்ம 2வது குறிப்பு என்ன சொல்றோம்னா, நம்மை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கவும் வந்தார். எப்படி நம்மளை மீட்கும் பொருளாக, இந்த சுபாவ அடிமைத்தனத்திலிருந்து ஏசப்பா நம்மளை மீட்கும் பொருளாக சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்துருக்காருன்னு இந்த 2வது குறிப்பை நான் முடிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது குறிப்பு பார்த்தீங்கன்னா தீத்து 2:14 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலொன்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காகவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எப்படி அவர் என்ன பண்ணுறாரு, நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு கொண்டுட்டார். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், சபைக்கே வந்துட்டோம், அவருடைய சொந்த ஜனங்களாகவும் நம்ம என்ன பண்ணுறோம், மாறிட்டோம். அப்போது இப்போ என்ன பண்ணணும், நம்ம நம்மளுடைய சொந்த ஜனங்களை மாற்றிட்டாரு. இப்போ அவர் எதிர்பார்க்குற காரியம் என்னென்னா, நம்ம என்ன பண்ணணுமா, நற்கிரியை செய்கிறவர்களாய் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணணுமா, சுத்திகரித்து கொள்ளணுமா. அதை தான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறாரு. இப்போது நம்ம நற்கிரியை செய்கிறவர்களா இருக்கிறோமா, நாமளே கேள்வி கேட்டுக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணுறோம், நற்கிரியை செய்கிறோமா. அப்போஸ்தலர் 9:36 இப்படியாய் சொல்லுகிறது, யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபிட்டார் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தார். அவள் நற்காரியங்களையும் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். பாருங்க, தொர்காலுங்கிறவங்க நம்ம வேதத்துல ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் அதிகமா செஞ்சுட்டு வர்றாங்க. எப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, அநேக விதவைகளுக்கு ட்ரெஸ்ஸு தச்சு கொடுக்குறது, அப்புறம் நிறைய நன்மைகள் செய்யுது, இப்படியாக செஞ்சு கொண்டே வந்துடுறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அவங்க மறிச்சிடுறாங்க. மறிச்சதுக்கப்புறம் அந்த ஊர் பட்டணத்தார் எல்லாருமே அழறாங்க. அதில் முக்கியமாக என்னென்னா, விதவைகள் எல்லாம் ரொம்ப அழறாங்க. அவங்க மறிச்சிட்டாங்களே, ஐயோ நமக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருந்தாங்களே, இப்படி மறிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கண்ணீரோடு வந்து நிற்கிறாங்க. அப்போ பேதுரு வராரு, அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு, அவங்க உயிரோடு எழுப்புறாங்க. எழுப்புறதை பார்த்ததும் என்ன பண்ணுறாங்க, அநேக ஜனங்கள் அந்த பட்டணத்தில் விசுவாசிக்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. அது 42 பார்த்தீங்கன்னா 39-42 இப்படியா சொல்லுது. சொல்லிட்டேன். அவர்களுடனே கூட போனான்,
அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடன் கூட இருக்கையில் செய்திருந்த அதிசயங்களையும் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பாருங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, தொற்கால் செஞ்சு கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறாங்க பேதுரு கிட்ட. பேதுரு போயிட்டு அவங்கள உயிரோட எழுப்பி செஞ்சுறாரு. 42 பாத்தீங்கன்னா இது யோப்பா பட்டணம் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பாருங்க, அப்போ இது அந்த பட்டணம் முழுவதும் தெரிஞ்சிருச்சு எப்படி அவங்க உயிரோட வந்துட்டாங்க. அது நிமித்தம் என்ன பண்றாங்க, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, விசுவாசம் உள்ளவர்களா மாறுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணுமா, நற்கிரியை செய்கிறவர்களா நம்ம இருக்கணும். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா மார்க் 14:3 ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க, விலையேற பெற்ற நடனம் என்னும் உத்தம தைலம், அது என்னதான் விலையேற பெற்ற தைலமா, அதை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, இயேசுவின் சிரசின் மேல உடைச்சி ஊத்துறாங்க. அது ஊற்றும் போது என்ன பண்றாங்க, அவங்க பக்கத்தில் உள்ள சீஷர்கள் என்ன சொல்றாங்க, ஏமா இங்க போயிட்டு இவ்வளோ விலையுறுத்தத அவரோட தலைமையில ஊத்துறியே, வித்து இந்த தரித்திரக்கு 300 பணத்துக்கு கொடுக்குறாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பக்கத்தில் உள்ள சீஷர்லாம் அதட்டுறாங்க. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு, அவளை அதட்டாதீங்க, அவள் என்னை நிமித்தம் நற்கிரியை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இது நிமித்தம் நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ள வேணும்னா என்ன சொல்லுவாருன்னா, தன்னிடத்தில் உள்ள அவள் என்ன பண்றா, தன்னிடத்தில் உள்ள விலையேற பெற்றது அது ஒண்ணுதான் அவகிட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவள் என்ன செய்யறா, முழு இருதயத்தோடு என்ன பண்றா, அதை உண்மையா ஆண்டவருக்கு அதை உடைச்சி ஊற்றுறான். அது ஆண்டவருக்கு என்ன ஆகுது, ரொம்ப பிரியமாயிடுது. அதனால ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவனை நினைப்பதற்காக இவர் செய்ததும் சொல்லப்படும். அப்போ ஏசப்பாவை என்ன சொல்றாரு, இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ இவர் செஞ்ச நற்கிரியும் பேசப்படணும். அப்போ நம்ம செய்த நற்கிரியை எப்படி பேசப்படணும், அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நிதானிச்சு ஆராய்ந்து அறிந்து நம்ம அநேகருக்கு நற்கிரியை செய்கிறவர்களால் மாறணும். அது மட்டும் இல்லை, பாருங்க, கொர்நேலியும் என்ன ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கொர்நேலியும் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஜபங்களும் மிகுந்த தான தர்மத்தையும் அவருமே செஞ்சுட்டு வர்றாரு. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த தேசத்தில் உள்ளவங்களுக்கு, பட்டணத்தில் உள்ளவங்களுக்கு அநேக நன்மைகளை செய்கிறார். அப்படியே செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகுது, அவருடைய தான தர்மங்கள் தேவ சமூகத்துக்கே போய் எட்டிடுச்சான். அப்போ தேவ தூதர் இறங்கி வந்து என்ன சொல்றாரு, கொர்நேலியே உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் என் சமூகத்துக்கு வந்து எட்டிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன காரியம்னா, அப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது செய்கிற நன்மை பேசப்படுறது மாத்திரமில்ல, மறிச்சதுக்கு அப்புறமும் நான் செய்கிற நம்ம நற்கிரியை பேசப்படும். அது மட்டும் இல்லை, நம்ம செய்கிற ஜபங்களும் தான தர்மங்களும் தேவ சமூகத்துக்கு போய் ஒவ்வொரு நாளும் அது எட்டுகிறதா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாய் நம்ம மாறணும்னு ஏசப்பா நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்படியே நான் இன்னும் ஒரு சின்ன சாட்சி கூட சொல்கிறேன். எங்கள் போதகர் என்ன பண்ணுவாங்க, ஊழியத்துக்கு போவோம். நாங்கள்லாம் ஊழியத்துக்கு போகும்போது அவர் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சும்மா வெறும் கையாக போகாதீங்க, ஏதாவது பிஸ்கெட் பேக்கெட்டு, சாக்லேட்டு இப்படி ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு அநேக ஜனங்களை பார்க்கும்போது அவங்க கையில் இதை கொடுத்துட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அதை வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் பேசுகிறத கூட அவங்க பொறுமையாக கேட்பாங்க. அது நிமித்தம் ஒரு ரட்சிப்பு உண்டாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுமா, வெறுமையாக போய் ஒருத்தரையும் பார்க்கக்கூடாது, விசாரிக்கக்கூடாது. நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா கூட என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு போகணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. என்ன பண்ணணும், நம்ம கையில் ஃப்ரூட்ஸோ பிஸ்கெட் பேக்கெட்டோ எதுனாலும் நம்ம என்ன பண்ணோம், வாங்கிட்டு போகணும். அப்போ தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அப்போது அந்த சின்ன சின்ன காரியங்கள் தான், பெரிய காரியங்கள் நம்மளால் செய்ய முடியுமோ முடியாதோ தெரியாது. ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் நம்ம தேவனுடைய பிள்ளைகளோ தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் நம்ம செய்யும்போது அது நிமித்தம் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பை, 3வது குறிப்பை நான் முடிச்சுக்கிறேன். தீத்து தமக்கு சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்துருக்காரு. சரிங்களா? அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா, 4வது குறிப்பு பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 3:13. அதை மட்டும் வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயபிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமாங்க, கலாத்தியர் 3:13 சொல்லியிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாராம். அப்போ மரத்துல தூக்கப்பட்ட எவனும் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பாவம் பண்ணவங்க, சாபம் பண்ணவங்க, பெரிய பெரிய தவறு பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சிலுவையில தான் அறைவாங்க. அப்போ அது என்ன சிலுவை? பாவ சிலுவை, சாப சிலுவைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படி பாவமே பண்ணாதவர், பரிசுத்த கண்ணர். அவரே யாரே? ஏசப்பா நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதி. ஏன்னா அவர் பரிசுத்த கண்ணர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவனை என்ன பண்றாங்க? ஒப்பு கொடுத்து சிலுவையில அறையிறாங்க. யாருக்காக? நமக்காக. நம்மளுடைய பாவம், சாபம், குற்றம், மீறுதல், இப்படிப்பட்ட எல்லாவற்றிற்காக தான் ஏசப்பா என்ன பண்றாரு? சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்துருக்கிறார். கைகளில் ஆணிகள், கால்களில் ஆணிகள், விழாவில ஈட்டினால குத்துனாங்க, சில முள்முடி, இத்தனையும் அவர் எதுக்காக சுமந்து தீர்த்தாரு? நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக. இதை நாம மட்டும் பெற்றுக்கொள்கிறது இல்லை. இந்த ரட்சிப்பையும் இந்த சந்தோஷத்தையும் நம்ம மட்டும் அனுபவிக்கிறது இல்லை. பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா? அநேகருக்கு போய் சொல்லுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பிதா ஏன் சிலுவையில் இயேசுவை கைவிட்டாரு? உங்களையும் என்னையும் என்றென்றைக்கும் கைவிடாமல் இருக்கதா பிதா ஏசப்பாவை சிலுவையில் கைவிட்டார். சரிங்களா? இயேசு எப்படி பிதாவின் சித்தத்தை செய்து முடிச்சாரோ, அவர் எப்படி பிதாவின் சித்தத்தை கீழ்ப்படிந்து, ஏன்னா ஒரு இடத்துல நம்ம அப்போஸ்தலர் யோவான் 17 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஏசப்பாவை பேசியிருக்கிறார். என்னன்னா, பிதாவிடத்துல ஏசப்பா என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். மரணத்தை சிலுவையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக என்ன பண்றாரு? பிதாவிடத்துல ஜெபிக்கிறார். எதுக்காகனா, தன்னுடைய கூட இருக்கிற சீஷர்களுக்காக என்ன பண்றாரு? அவர் ஜெபிக்கிறார். பிதாவே, என் கூட இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நான் இவங்களை விட்டு போக போறேன். இவங்க நான் போனதுக்கு அப்புறம் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படணும். இவங்க என்ன பண்ணணும்? என்ன போல மாறணும். இவங்க ஜெபத்திலையா இருக்கட்டும், நன்மை செய்யறதுலையா இருக்கட்டும், அநேகருக்கு விடுதலை கொடுக்கறதா இருக்கட்டும். ஏன்னா ஏசப்பா கூடவே இருக்கிறாங்க. இருந்து அவரை போல இவங்க எதுவுமே செய்யாம இருந்தா அது ஏசப்பாவுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதனால என்ன பண்றாரு ஏசப்பா? அவங்களுக்காக ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஏசப்பா பிதாவிடத்துல என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, ஏசப்பாவே அவர் சீஷர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் பிதாவிடத்துல. அப்போ நமக்காக எவ்வளோ ஏசப்பா வேண்டுதல் செய்வார். நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பிதங்களுக்காக ஒவ்வொரு நாடும் பிதாவுக்கு முன்பாக போய் நின்று, ஏசப்பா இவங்களை மன்னிங்க, பிதாவே இவங்களை மன்னிங்க, இவங்களை மன்னிச்சு இவங்க செய்கிற தப்பிதங்கள்லாம் மன்னிங்க ஏசப்பா, இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, என்னைக்காவது இவங்க மனம் திரும்பி என் சமூகத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நமக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்போது அவர் எப்படி பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படைந்து நடந்தாரோ அப்படியே நாமும் என்ன பண்ணணுமா? பிதாவின் சித்தத்துக்கு இயேசு கிறிஸ்துவோட சுபாவத்தை கருத்து கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக மாறணும். முதலாவது நான் சொன்னது என்னன்னா, சிலுவையில் ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கறது, அவர் அது நிமித்தம் நம்ம கற்றுக்கொள்கிறது என்னன்னா, நித்திய மீட்பை நமக்கு என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக வாங்கி கொடுக்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2வது குறிப்பு, நம்மை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்க அவர் வந்திருக்கிறார். சரிங்களா? 3வது பார்த்தீங்கன்னா, தமக்கு சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி தான் என்ன பண்ணுறாரு? ஏசப்பா சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்துருக்கிறார். 4வது என்ன சொல்லுவாருன்னா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சரிங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் கொடுக்கும்படியாய் தந்த நல்ல தயவுக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறது. ஒரு சின்ன 2 அடி பாட்டு எனக்கு போகிறது நல்லா இருக்காருன்னு தெரியல, ஆனால் பாடணும்னு ஆசை. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணே முடியாதையா, ஏழே நன்றி பலி என் ஜீவனா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி
அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நல்ல கருத்தை நல்ல கருத்தை உன்னத நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. இந்த நாட்களிலும் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்து அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். தேவனுடைய சித்தம் இது. அல்லேலூயா. இப்போ நம்ம யாரும் எழுந்திருப்போமா? கேட்ட வார்த்தைகளின்படியாக தேவன் எதற்காக மறைத்தார் என்பதையும் அவரை எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்பதையும், அது மாத்திரமல்ல அவர் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை சொந்த ஜனங்களாக அவர் நம்மை நிலைநிறுத்துவதற்கு காரணம் அவர் நம்மை நற்கிரிகளை செய்ய அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேக சாட்சிகளோடு கூட அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எங்களுக்கு தாங்கப்பா என்று கேட்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்தது அது ஒரு நாள் மீதவதாவாய் போகவே கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று கேட்போமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மீட்பை உண்டாக்கினீர். ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டீர். ஆண்டவரே, எங்கள் சமாதானத்தை கட்டளையிட்டீர். எங்கள் இருந்த சாபத்தை நீங்கள் எடுத்து போட்டீங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளா எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, நற்கிரிகளை செய்யும்படியாக நீங்கள் எடுக்கின்ற எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. இதையெல்லாம் நாங்கள் செய்யும் போது நீர் எங்களுக்காக மரித்தது அது வீணோ விதாவாய் போகவே இல்லை என்பதை நாங்கள் அறிந்து இந்த பூமியிலே சாட்சியுள்ள ஜீவியம் எங்களுக்குள்ளே காணப்படப்படுகிறான். எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. நாளிலும் உங்களுடைய ஊழியக்காரியை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, ஐயா கூட இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரே நீங்க ஆசிர்வதிங்கப்பா. அவர் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. பிள்ளைகள் எழுதிருக்கிற எல்லா தேவையிலும் நல்ல மதிப்பெண் எடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலக பிள்ளைகள் மத்தியிலும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் சிறந்த உதவி செய்கிறான். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஜெபித்தோம். இவருக்கு ஒரு நிலத்தை கொடுத்திருக்கிறீங்க. அந்த நிலத்து மேல எல்லா கடன்களை நீக்கி ஆண்டவரே இந்த வருடத்திலே அதை ஆண்டவரே அந்த வீட்டை கட்டி ஆண்டவரே முடிக்க உதவி செய்வீராம். ஆண்டவரே, நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கொடுக்கிற இடத்துல ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்து தாங்கப்பா. எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் கைகூடிவர பண்ணுவீராக. தேவரீர் அவர்கள் வருகையை நீர் ஆசீர்வதித்து போகையும் உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். சமாதானத்தோட சந்தோஷத்தோட அவர்கள் திரும்பி போக உதவி செய்யுங்க. அப்படியா ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு ஏற்ற வார்த்தையை உங்களுடைய ஊழியக்காரி கொண்டு நீர் பேசின தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை கேட்டு நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு வேதம் இப்படியா இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கிற ஒரு தன்மை கூட எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்படியா நாங்கள் குணசாலி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் தேறினுள்ளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் வந்தோம், வந்தபடி போகாதபடிக்கு எங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும் பெரிய காரணம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு நாம் கரந்தட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா.